இங்கே பாருங்களேங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ஜமீன் இருந்தாராம். ஜமீன்னா தெரியும்ல. பணக்காரர் சரியா. அவர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், எப்பவும் சும்மாவே இருப்பாராம். அவரோட என்டர்டெயின்மெண்ட்டே என்னென்னா கோயிலுக்கு போகிறது, கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றது, திரும்பி வந்து அவர் வீட்டில் உட்காந்துருவாராம். இப்படியே இருந்திருக்கிறாரு வழக்கமாக. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஒரு சாமியார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு பேசினாராம். அவர் கடவுளை பற்றி அவ்வளோ பிரசங்கம் பண்ணாராம். உடனே இவருக்கு அதை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேட்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. கடவுளை பற்றி இவ்வளோ பேசுகிறாரே, நம்ம ஒரு நாளைக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அவர் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சாமியாரை தேடி போயிட்டுருக்காரு. போன உடனேவும் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, சாமி நீங்கள் நேற்று பேசுனதை நைட்டெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, நீங்கள் பேசுனது அத்தனையும் உண்மையாக இருக்குது, அதை நான் நம்புறதுக்கு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே என்ன, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாராம். என்ன அப்படின்னு சொன்னோம், நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இது திடுத்துப்புண்ணு வந்து கடவுளை பார்க்கணுன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாராம். இன்றைக்கி இல்லைப்பா நீ நாளைக்கு வா அப்படின்னாரா. இவர் போவாராம், திரும்பி வருவாராம். இன்றைக்கி இல்லைப்பா நாளைக்கு வா அப்படின்னு வாராம். அவர் போவாராம், திரும்பி வருவாராம். போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாராம். எனக்கு கடவுளை பார்க்கணும், எனக்கு காட்டுங்க, கடவுளை பார்க்கணும், எனக்கு காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அந்த சாமியாருக்கு ஒரே டென்ஷனாக இருந்ததாம். நம்ம சொல்கிறோம், கண்ணில் எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாராம். உடனே நீ போயிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வாப்பா அப்படின்னாராம். அது வரைக்கும் என்னை பார்க்க முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் உட்காந்து யோசிச்சாராம். யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தாராம் பாருங்க. அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ என்ன பண்ணாராம், ஒரு குருவி வந்துதான். உடனே இவர் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். இவருக்கு டென்ஷனாக இருந்ததாம். உடனே சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு போட்டாராம். அது சாப்பிட்டுட்டு இருந்ததாம். உடனே அது சாப்பிட்டுட்டு போய் இன்னும் கொஞ்சம் குருவியை கூட்டிகிட்டு வந்ததாம். மறுபடியும் அவர் கொஞ்சம் போட்டாராம். அப்படியே 4 நாள் போயிடுச்சு. திரும்பி போயிட்டுருக்காரு. என்னப்பா கடவுளை பார்க்கணுன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் கடவுளை பார்க்கல, எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கோணியை எடுத்து கையில் கொடுத்துருக்குறாரு. கையில் கொடுத்து, நீ என்ன பண்ணு, போய் உன் தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தெல்லாம் இந்த கோணியில் எடுத்துக்கிட்டு ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் ஆளுங்களெல்லாம் வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது, நீயே எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போன உடனே அங்கே போய் தோட்டத்தில் உள்ள பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, நல்லா விலை உயர்ந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வழியே வந்தாராம். வர்ற வழியில் என்ன பண்ணிடுச்சான், கோணியை அறுந்து போச்சான். உடனே அறுந்து போகவும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். உடனே சரி எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வேறு சாமியார் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே சரி அப்படின்னோடனே அங்கனக்குள்ளே ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ரொம்ப பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே இருந்தாங்களாம். செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருந்தாங்களாம் கிணத்தாண்ட. உடனே இவர் என்ன செய்திருக்காரு, அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பழம்லாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாராம். உடனே அந்த அம்மா ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம். அழுகவும் ஏன் அழுகுறீங்க அப்படின்னோடனே, எங்களுக்கு வந்து வருமானமே இல்லை, சாப்பாடே இல்லை, சாப்பிடணும், அதுக்காண்டி ஒன்றுமே இல்லை, அதனால் செத்துடலான்ட்டு வந்தோம், நீங்கள் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். வேஸ்ட்டாக போன பழத்தை தானே உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லைங்க, நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்லலாம், நாங்கள் செத்து போயிருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிச்சம் இருக்கிறத அப்படி எடுத்துக்கிட்டு போனாராம். உடனே அந்த சாமியார் கேட்டாராம், நான் 2 பை தானே கொண்டு வந்து கொடுத்து விட்டேன், நீ கொண்டு வர்றது ஒரு பையாக இருக்கே, இன்னும் ஒரு பை எங்கே, நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் வர வழியில் இந்த மாதிரி பை கிழிஞ்சு போச்சு, அது பழம்லாம் கொட்டிடுச்சு, நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால் வர வழியில் ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, அப்போது அந்த பிள்ளைங்கள்லாம் பட்னியாக கிடக்குதுப்பா, இதை எனக்கு கொடுன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன், அது ஒன்றும் வேஸ்ட் இல்லையா, அவங்க வறுமையில் தானே இருக்கிறாங்க, அதனால தானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, இப்போ கடவுளை பார்த்தியா அப்படின்னு கேட்டாராம். இல்லையே, நான் பார்க்கலையே அப்படின்னாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா செய்கிறது, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, அப்புறமா போயிருக்கிறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனேவும் மறுபடியும் வந்து அந்த குருவிங்கெல்லாம் இவருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்குது சாப்பாடு போடுறதுக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னோடனே மறுபடியும் அள்ளி அள்ளி வச்சுருக்கிறாரு, அது சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு.
திரும்பி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாரம் கழிச்சு போயிருக்காரு. "என்னப்பா தினமும் வருவல்ல, இன்னைக்கு என்ன வரல? நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு" போனாராம். அவர் வரவே இல்லை. இவர் கடகடன்னு கிளம்பிட்டார். ஐயோ நம்ம வீட்டுக்கு போகலன்னா குருவிங்கெல்லாம் சாப்பிட கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாராம். மறுபடியும் வந்து சாப்பாடு போட்டாராம். அந்த மறுநாள் சாமியாரை பார்க்க போனாராம். அவர் நான் குளிச்சுட்டு வரேன், லேட் ஆகும் அப்படின்னா. இவர் மறுபடியும் வந்துட்டாராம். "என்னப்பா எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்காண்டி வெயிட் பண்ணுவ, இப்போ என்ன வந்துட்டு வந்துட்டு போயிடுற" அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் சொன்னாராம், "இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு குருவி இருந்தது, அதுக்கு சாப்பாடு போட்டேன். அது என்ன ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. நான் போகலைன்னா அது சாப்பாடு இல்லாமல் அது தவிக்கும். உங்களுக்காண்டி முதல்ல எவ்வளோ நாள் நீ தங்கி இருந்து என்னை பார்க்கணுன்னு இருப்ப, இப்போ ஏன் போகிற" அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்னார், "அந்த மாதிரி இந்த குருவி வந்து சாப்பாட்டுக்காண்டி வெயிட் பண்ணும், அதனால தான் நான் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுறேன். எனக்கு சொல்லுங்கள், கடவுளை காட்டணும்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொன்னாராம், "நீ வந்து இப்போது ஒரு குருவிக்கு ஆசைப்பட்டு போகிறல்ல, அது உன்னை தேடுன்னு. அப்படி தான் கடவுள் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் படி அளந்துக்கிட்டு இருப்பாரு. அதை உனக்குள்ளே தான் தேடணும். இப்போ அது பசிக்குதுன்னு தவிக்கும்ல, அப்போ உனக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுதான் கடவுள். அந்த அம்மா கிட்ட பழம் கொடுத்தல்ல, அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க" அப்படின்னாராம். கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க. அப்போனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் வாழ்கிறாரு. அது அடுத்தவங்ககிட்ட போய் தேடக்கூடாது, உனக்குள்ளே தான் தேடணும். உதவுற மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். இதை போய் நீ வெளியே தேடிக்கிட்டு என்கிட்ட வந்து காட்டு காட்டுன்றியே அப்படின்னு சொன்னாராம். அப்போ தாங்க புரிஞ்சதாம், ஓ கடவுளை வந்து நம்ம வெளியில் தேடக்கூடாது, அலையக்கூடாது, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கார் கடவுள். உதவுற குணம் தான் கடவுள் அப்படின்னு விளக்கம் சொன்னாராங்க. பார்த்தீங்களா, எங்கள் பாட்டி கடவுள் இருக்கிறான்ற உணர்வை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படிதாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கதை சொல்லுங்கள். அதோட போனால் எப்படி, "உமை தேடி தேடியே என் உயிரே போகுதே, உமை தேடி தேடியே என் உயிரே போகுதே, உமை காண வேண்டும் என்று கண்கள் ஏங்குதே, இதயம் வாடுதே, உமை தேடி தேடியே என் உயிரே போகுதே, உம் சிரசின் முடியை கண்டேன், பனித்துளியோ வந்ததென்றேன், உம் விழியின் ஒளியை கண்டேன்." உம்மை தேடி தேடி என் உயிரே போகுதே, உம்மை காண வேண்டும் என்று கண்கள் ஏங்குதே, என் இதயம் வாடுதே, உம்மை தேடி தேடி என் உயிரே போகுதே, உம் சிரசின் முடியை கண்டேன், பனித்துளியோ வந்ததென்றேன், உம் சிரசின் முடியை கண்டேன், பனித்துளியோ வந்ததென்றேன், உம் விழியின் ஒளியை கண்டேன், முழுமதியோ மறையக் கண்டேன், உம் விழியின் ஒளியை கண்டேன், முழுமதியோ மறையக் கண்டேன், செவ்விதழின் அழகை கண்டேன், செந்தாமரை மலர்ந்ததென்றேன், செவ்விதழின் அழகை கண்டேன், செந்தாமரை மலர்ந்ததென்றேன், சின்னதாக சிரிக்க கண்டேன், நட்சத்திரம் ஜொலித்ததென்றேன், சின்னதாக சிரிக்க கண்டேன், நட்சத்திரம் ஜொலித்ததென்றேன், செல்லமாக கோபம் கொண்டேன், சூரியனோ உதித்ததென்றேன், செல்லமாக கோபம் கொண்டேன், சூரியனோ உதித்ததென்றேன், மனிதனாக உம்மை கண்டேன், மகத்துவத்தை எங்கே சொல்வேன், மனிதனாக உம்மை கண்டேன், மகத்துவத்தை எங்கே சொல்வேன், உம்மை தேடி தேடி. பார்த்தீங்களாங்க, அதை தான் சொல்கிறேன், கடவுள் எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காருன்னு. அதை தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க, நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். பாய்.